வித்யாஸ்ரீ சுப்ரமணியம், தாட் ஃபார் த டே. நீங்கள் எவ்வளோ பெரிய செடி வளர்த்துனாலும், எவ்வளோ பெரிய டானிக் ஊற்றினாலும், எது பண்ணாலுமே அதுக்கு பேசிக்காக ஒரு 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 உரம் வேணும். அது என்ன தெரியுமா? அந்த உரம் தான் குப்பை. இந்த குப்பை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மக்கி போன குப்பை தான் அதுக்கு நிறைய ஊட்டச்சத்தை கொடுக்கும். நீங்கள் எத்தனை தான் டானிக் போட்டாலும் அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, இவ்வளோ குப்பை போடுங்க, ஒவ்வொரு செடிக்கும் இவ்வளோ குப்பை போடுங்க, மாட்டு குப்பை போடுங்க, ஆட்டுக்குப்பை போடுங்க, கோழி குப்பை போடுங்க, ஏதோ ஒரு குப்பையை போட சொல்லுவாங்க. ஸோ இந்த குப்பைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த குப்பை தான் அந்த செடிக்கான ஊட்டச்சத்தை கொடுக்குது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம டெய்லி இப்போ நினைக்கிற சிந்தனை, நம்ம பண்ணுற விஷயங்கள் சிலதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த கேவலமாக இருக்குது, இது கூட நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான சில விஷயங்கள் நமக்கே தெரியும் இல்லையா? அந்த கேவலத்தை அந்த விஷயங்களில் நம்ம அதை சிரித்து, இது கூட நமக்கு தெரியலையே, இதை கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒரு குப்பையாக்கி உங்களுக்கு அதை மருந்தாக பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இவ்வளோதானா வாழ்க்கை, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி சின்னதாக அதை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதே உங்கள் வாழ்க்கையோட உரத்துக்கு சமமாயிரும். நீங்களே உங்கள் வாழ்க்கைக்கு உரமாக போட்டுக்கலாம். வெளியிலேருந்து கொண்டு வர டானிக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட முட்டாள்தனம் இதெல்லாமே ஒரு சிரித்து ஒரு மக்கி போகிற குப்பையாக பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள், பல சிந்தனைகள், பல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மக்கி போன குப்பை மக்கி போன எண்ணங்கள்லேருந்து நமக்கு நிறையா கிடைக்கும். இது சும்மா சாதாரணமாக நினைக்காதீங்க. குப்பையாக இல்லை, குப்பை மக்கி போனால் அது உரமாக மாறும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகேயா?